திரு ஏபி முருகானந்தம், கடந்த காலங்களில் 71லையும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, 2001லையும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாநிலங்களுடைய குரல்கள் கேட்கப்பட்டு அது ஏற்கப்பட்டதாக தான் கடந்த கால நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் இப்போ அதே குரல் மொழி சம்பந்தமான பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் சார்ந்த சில கோரிக்கை வந்தாலும் சரி, உடனடியாக பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் மீது முன்வைக்கப்படுது. ஏன் இது? சகோதரர் தேவப்பிரியன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இது அத்தனையுமே இப்ப நீங்க வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கின்றார்கள். தேவப்பிரியன், ஒரே சிம்பிளான மக்களுக்கு புரியற மாதிரி நீங்க அவங்க கிட்ட வாதத்தை வைக்க சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ என்ன பிரச்சனை ஒண்ணு, ரெண்டாவது இன்றைக்கு கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இல்ல என்ன பிரச்சனைகள் இனிமேல் வரப்போகுதுன்னு யாரு சொன்னாங்க, யாருகிட்ட சொன்னாங்க, எதுவுமே தெரியாது. யாருக்குமே என்ன நடக்க போகின்றதுன்னு யாருக்குமே தெரியாது. இவர்களாகவே ஒரு கற்பனையை உருவாக்கி அதற்கு ஒரு ஓவியத்தை தீட்டி அமித்ஷா அவர்கள் சொல்லி, சகோதரி அமித்ஷா சொல்லல, இதுக்கு ஆரம்பமே உங்களுடைய இருங்க தேவப்பிரியன், இருங்க முழுசா கேளுங்க, இருங்க தேவப்பிரியன். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே ராகுல் காந்தி. ஜித்னா ஆபாதி உத்னா ஹக். ஹிந்தி தெரியுங்களா? ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்னு அர்த்தம். எவ்வளவு அதெல்லாம் நீங்களே ராகுல் காந்தி சொன்னாங்க. ஒதுக்கீட்டுக்காக சொன்ன விஷயத்தை நீங்க மக்கள் தொகையோட டீலிமிட்டேஷனோட அதெல்லாம் சொல்லலீங்க. தவறு அப்படி கிடையாது. கரெக்ட், தவறு. இப்ப இந்த மாதிரி பொய்களை சொல்வதற்காக தான் இன்னைக்கு கூட்டம். இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்ன பொய்யை ஏன் நீங்க ஏன் சப்பக்கட்டு கட்டுறீங்க? நீங்க மக்கள் இடத்துல நீங்க பொய் சொல்லாதீங்க. ராகுல் காந்தி மறுக்கல. ராகுல் காந்தி பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி தேர்தலுக்கு ரிசர்வேஷன் அப்ப சொல்லுது. அந்த கருத்தை பொய் சொன்னாரு ஒத்துக்குங்க. எப்படி பொருத்தமா இருக்கு? ஓபிசி மக்களுக்கு நல்லது பண்ண கூடாது. அப்படி கிடையாது. இல்ல அவருடைய கருத்தை சொல்லிட்டோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது பத்தியெல்லாம் திமுக பேச வேண்டாங்க. இப்ப என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நாளைக்கு ஐபிஎல். இன்னைக்கு தோத்து போனவங்க அங்கங்க 2 பிளேயர், யாராவது விட்டு போன பிளேயரை வச்சு ஒரு கூட்டணி உருவாக்க நினைக்கின்றார்கள். அதாவது இந்தியாவை மாநில முதலமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர், 7 மாநிலத்துடைய பிரதிநிதிகள் வந்திருக்காங்க, 15 கட்சிகள் வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய சவுத் இந்தியாவுக்கு பிரச்சனை. ஒரு ஐபிஎல் சரியா இருக்கும். தேவப்பிரியன், சவுத் இந்தியாக்காரங்களுக்கு பிரச்சனை. சகோதரர், ஆமாங்க, தோத்து போன டீம்கள சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதுல 2 பிளேயரை கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அது இன்னொன்னு. இப்ப தெலுங்கானால இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தெலுங்கானால அவங்களுக்கு பிரச்சனை. இருங்க சகோதரர், இருங்க. தெலுங்கானா முதல்வர் வந்திருக்கின்றார்களா? வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு அங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அங்க இருக்கக்கூடிய பிலிம் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அவருக்கு எதிராக. அதை திசை திருப்ப வேண்டும். இந்த 10 நாள் இந்த நியூஸ் ஓடணும். பகவந்த் மான் இங்க பேசி கொண்டிருக்கின்றா, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்ற, அதுல ஒரு மாற்றத்தை, அதுல இருந்து ஒரு திசை திருப்ப வேண்டும். அவர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் யாரு? கேடி ராமராவ் சொன்னீங்க. அவர் ஏற்கனவே பிரச்சனையாகி இப்பதான் அவங்க குடும்பமே ஜெயில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. அதை திசை திருப்ப வேண்டும். இங்க என்ன பிரச்சனை? இங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும். ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ பதில் சொல்லிருக்கலாமே, இந்த கூட்டத்துக்கு அவசியமே இல்லாம போயிருக்குமே அப்படின்றாங்க. தேவப்பிரியன் இல்லாத ஒரு கற்பனையை உருவாக்கி அவர் பேசிட்டாங்க. முழுமையா பேசிட்டாங்க. சென்சஸ் நடக்கட்டும். 2026 சென்சஸ். அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷனுக்கான ஒரு கமிட்டி நடக்க போகணும். நடத்துறீங்கன்னா உங்க இந்திரா காந்தி அம்மா தான் இது கத்தனை காரணம். ஏன் முழுமையா பேசி முடிச்சிட்டு அவரு கருத்தை வாங்கி, அப்புறம் என்ன யாரு காரணம்? தள்ளி போட்டதுக்கு யாரு காரணம்? இந்திரா காந்தி அவரு கருத்தை முழுமையா சொல்லணும். இந்திரா காந்திக்கு அப்புறம் சென்சஸ் நடக்கலையா? என்ன பேச்சு பேசுறாரு? நடந்தது 2021 கோவிட்காக தள்ளி போடப்பட்டது. அது ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்றத கேள்வி. நீங்க தொடருங்க. திமுக தலைவர்கள் மாதிரியே பேசாதீங்க.
என்ன இங்க பாருங்க, சிம்பிளா உங்களுக்கு தெரிய எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேங்க. இது அத்தனையுமே இவர்கள் இன்றைக்கு போடக்கூடிய நாடகம். டீலிமிட்டேஷன் ஒரு கற்பனை. நீங்க முதல்வர் அவர்களிடத்துல போய் நேரடியா பத்திரிகையாளர் சந்திப்புல வச்சு பேச சொல்லுங்க. என்ன டீலிம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க சொல்லுங்க. அவங்களால சொல்ல தெரியாது. ஏனென்று சொன்னால் ஒரு பிம்பத்தை, பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இதை தேர்தல் வரைக்கும் இழுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பிம்பமா, ஒரு பொய்யா? டீலிமிட்டேஷன் பத்தியும் மக்களுக்கு இவங்க புரிதல் கொண்டு கிடையாது. சார், நீங்க கொண்டு வந்த பெண்கள் இடஒதுக்கீடு ஒரு பொய்யா? எது நீ உங்க பிரச்சனை அம்மா, உங்க பிரச்சனை. நான் தமிழ்நாட்டுல ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க தேவப்பிரியா, தமிழ்நாட்டுல இன்றைக்கு கூட்டம் போட வேண்டிய நோக்கம் என்ன? क्वेश्चन இருக்குல்ல, இருங்கம்மா நான் உங்ககிட்ட கேக்குறேன். பதில் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கூட்டம் போட வேண்டிய தமிழ்நாட்டுக்கு கூட்டம் போட வேண்டிய நோக்கம் என்ன? உங்களுக்கு தான் ஹிந்திக்காரங்க எல்லாம் பிடிக்காதல்ல. நான் நேரடியா கேக்குறேன், உங்க ஹிந்திக்காரங்களுக்கு பிடிக்காது. திரும்ப யாழி அவர் பேசிட்டு குறுக்கிட்டு வேண்டாம். அது அது உங்க தலைவர் சொல்லுங்க. தமிழ்நாடு இந்தியால இருக்குதானே உங்க திமுக தலைவர்களை பத்தி கேளுங்க. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு தனியாக போக சொன்னது தெரியுமா தெரியலையா? அண்மை செய்தி வந்திருக்கு.